ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஸ்கிஃப்டி பெங்களூரில் இருந்து. சாரி கைஸ், ரொம்ப நாள் வீடியோ நானும் அப்லோட் பண்ணல போல். ஸோ கொஞ்சம் வேலை பிஸி அதில் இருந்துட்டேன். பட் ஹோப் யூ கைஸ் ஆல் வெல். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ரைடு போக போகிறோம். மேபி ஒரு ஃபோட்டோஷூட் ஸ்பாட் இருக்குது, அங்கே போக போகிறோம். ஆக்சுவலாக அது கொஞ்சம் சிட்டி ரைடு தான். இங்கேருந்து ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போய்ட்டுருக்கோம். நானும் பிரதரும் போய்ட்டுருக்கோம். பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ இன்னொரு தாட் என்னென்னா, ஹிமாலயன் 450 எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஆமாம், மேபி பொங்கல் லைக் தட். ஏன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் சேவ் பண்ணணும். ஸோ அமௌண்ட்டு கொஞ்சம் சேவ் பண்ணால் மட்டும்தான் ஹிமாலயன் அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா அப் டு 3.80 lakhs வருது இங்கே பெங்களூரில். இங்கே கர்நாடகா ஸ்டேட்டில் 3.80 lakhs ஆன் ரோட். ஆன்-ரோட் ப்ரைஸ் வித் 5 years எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி, அப்புறம் 5 years ரோட் சைடு அசிஸ்டண்ட். அது எல்லாமே சேர்த்து கவர் ஆகுது. ஆமாம், அது எல்லாமே சேர்த்து கவர் ஆகுறதுனால 3.80 வருது. இது என்ன வேரியண்ட் அப்படின்னா, பாப்பி ஸ்லேட் வேரியண்ட். ரெட் கலர், ரெட் இல்லைனா ப்ளூ, போத்துமே ரெண்டுமே சேம் கலர். டாப் அண்ட் இதோட ஒரு 10,000 அதிகம்னு நினைக்கிறேன். 3.90 சம்திங் டாப் அண்டு. ஸோ அது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது இது தான். 3.80 நமக்கு இது அஃபோர்டபுள். நமக்கு அஃபோர்டபுள். ஸோ அதனால் 3.80 நம்ம இப்போ அதுதான் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா. ஆமாம், ஏதோ கீழே போட்டுட்டு வர போலையே. ஆமாம், ஷூ கட்டுங்குது பாவம். அது மாட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே அது கீழே விழுந்திருக்கும். ஆமாம். ஓகே காய்ஸ், உங்களோட தாட்ஸ் என்னன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹிமாலயன் 450 எடுக்கலாமா வேணாமா? சப்போஸ் யாராச்சும் ஹிமாலயன் 450 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க லாங் டைமாக, ஒரு 6 months 5 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதோட டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். பார்ப்போம் எப்படி அஃபோர்டபுளாக என்னாச்சு, நீங்கள் எப்படி வண்டி எடுத்தீங்க. ஸோ டெலிவரி டைம் அப்போ என்னென்ன இஷ்யூ ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிங்களா, இல்லை டெலிவரிக்கு அப்புறம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களா, எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா பட் எல்லாருக்கும் ஒரு ஐடியா வேணும் இல்லையா? பட் எனக்கும் அதான் ஒரு ஐடியா வேணும். ஸோ அதுக்கு தான் கேட்குறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஆல்ரெடி எம்டி எடுத்திருக்கேன் எமகாவில். ஸோ அதில் எனக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை நான் எடுத்த வரைக்கும். ஆமாம், எல்லாமே நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. அங்கே வேல்முருகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேலமில். ஸோ அவர் தான் எனக்கு டெலிவரி எடுத்து கொடுத்த அப்படி. ஸோ சச் அ நைஸ் பர்சன். நான் மீட் பண்ண எல்லா ஷோரூம்லேயும் சொல்கிறேன். ஆமாம், ராயல் என்ஃபீல்டில் துரைன்னு ஒருத்தர் இருக்கு அப்படி சாமுண்டியில். அவர் தான் எங்கள் அண்ணாவுக்கு வண்டி எடுத்து கொடுத்த அப்படி. ஆக்சுவலாக அவர்கிட்ட தான் நான் போவேன் ராயல் என்ஃபீல்டுனாலே, வேறு யார்கிட்டையும் நான் போகிறதில்ல. பட் ஆனால் இந்த டைம் நான் இங்கே பெங்களூர்லேயே வண்டி எடுத்துடலாம், கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். ஆமாம், நம்மளோட இன்சூரன்ஸ் அப்புறம் எல்லாமே வேலிடில் இருக்கணும். ஆமாம், அது கொஞ்சம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆமாம், அது இல்லைனா இங்கே கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆமாம், ஸோ அதுக்கு தான் எல்லாமே கரண்ட் வேலிட்லேயே இருக்கும். என்னோடய எம்டி எல்லாமே வேலிடில் தான் இருக்கும். ஆமாம், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். 6 months ஒன்ஸு அப்படி தான் இருக்கும். ஆமாம், ஸோ அதனால் நீங்கள் எடுத்துடணும். ஓகே, எனக்கு இந்த ஹிமாலயன் நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அது மட்டும் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? யாராச்சும் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் ஸ்டே டியூன்டு ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ, அப்கமிங் வீடியோஸ். நான் இப்போ கொஞ்சம் நிறைய போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். பார்ப்போம். பெஸ்ட். பை கைஸ், பார்ப்போம்.